வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரதாப். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம 4 சேனல் வரும். இந்த போர்டில் நமக்கு 4 சேனல் ஆம்பிளிஃபயர் இதை வச்சு செய்யலாம். இந்த வீடியோவில் நம்ம இந்த 4 சேனல் ஆம்பிளிஃபயர் போர்டோட கனெக்ஷன் எல்லாம் தெளிவாக டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுவும் இல்லாமல் இந்த ஆம்பிளிஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் ஆம்பிளிஃபயராக செய்யலாம் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம இன்னும் என்னென்ன போர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் உங்களுக்கு வயரிங் கனெக்ஷன் ஒரே வயர் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டுறேன் எக்ஸ்பிளனேஷனோட. இந்த வீடியோவில் நம்ம இந்த போர்டோட கனெக்ஷனை மட்டும் தெளிவாக நம்ம சால்விங் பண்ணுறது வரையுமே நான் உங்களுக்கு இந்த போர்டோட கனெக்ஷன் சொல்லிடுறேன். இதை பார்த்துட்டீங்க, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக பார்க்கும்போது வயரிங் கனெக்ஷன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்புட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 சொல்லி 4 சேனலுக்கான இன்புட் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம பவர் சப்ளை கொடுத்துருப்பாங்க, அதுவும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வோல்ட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்பீக்கர் அவுட்டும் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் அவுட் இருக்குதுல, அதுக்குமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்பீக்கர் 1, ஸ்பீக்கர் 2, ஸ்பீக்கர் 3, 4னு அதை பார்த்து நம்ம சால்விங் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறது இந்த 3 கனெக்ஷன் தான். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காம்பனன்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலுமே நமக்கு வந்து ஆடியோ கிளாரிட்டி வந்து நமக்கு வந்து சூப்பராக கிடைக்கும். இல்லை நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிற பேஸ்புல் போர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மகேஷ் கம்பெனியில் வஸ்டிடி யூஸ் பண்ணுறோம். இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டீசெண்டான பேஸ்ட் போர்டும் நமக்கு வந்து கிடைக்கிறதில்ல. இந்த போர்டு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் நமக்கு. அடுத்து நம்ம ஒரு கெய்னர் போர்டு யூஸ் பண்ணுறோம். ஏன் கெய்னர் போர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஆடியோ போர்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்து வாட்ஸ் அதிகமாக இருக்காது. அதனால நம்ம கொடுக்குற இன்புட்டே வந்து பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம். அதனால அந்த கெய்னர் போர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 சேனல்ங்கிறதுனால 2 சேனல் வந்து லெஃப்ட் ரைட்டாகவும் 2 சேனல் வந்து சரௌண்டிங்காகவும் ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். அதுக்காக ஒரு மினி சரௌண்டிங் வந்து யூஸ் பண்ணுறோம். மினி சரௌண்ட் பார்த்தீங்கன்னா வின்னர் கம்பெனியோட யூஸ் பண்ணுறோம். நமக்கு சரௌண்டிங்கோட பாட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். நமக்கு வந்து பாட்டு கேட்கறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். அதுக்காக தான் பண்ணுறோம். இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா 4 கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். ஒரு கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கும், இன்னொரு கண்ட்ரோல் சரௌண்டிங்க்கு. அடுத்து 2 கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 2 சேனலுக்கான பேஸுக்கு ஒன்றும் 2 சேனலுக்கான ஸ்ட்ரிபிளுக்கு ஒன்றும் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஆம்பிளிஃபயர் நம்ம பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 12 வோல்ட்டில் நமக்கு வந்து ரன் ஆகக்கூடிய ஆம்பிளிஃபயர். எல்லா பொருளுமே இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் தான். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆம்பிளிஃபயர் எதுக்கு ரெடி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோக்காக ரெடி பண்ணுறோம். ஆட்டோக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏசி பிக்கப் இந்த மாதிரி வண்டிங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். கார்கே கூட யூஸ் பண்ணலாம், நமக்கு நல்லா இருக்கும். அதாவது இதோட கூட ஒரு சேனல் பேஸ் கூட நம்ம சப்வூஃபர் வர மாதிரி கூட ரெடி பண்ண முடியும். இந்த கேபினெட்ல வந்து ரொம்பவே சின்ன கேபினெட்ங்கிறதுனால நம்ம 4 சேனல் ஆடியோ மட்டும் வர மாதிரி கேட்டாங்க. அதனால நம்ம அதை மட்டும் ரெடி பண்ணியிருக்கோம். கேபினெட் நம்ம வேற போட்டும் கூட நம்ம சப்பு ஒன்று இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா இதுவே நமக்கு வந்து சூப்பரான கிளாரிட்டியான ஆடியோவாக இருக்கும். சப்பு நமக்கு வந்து நம்ம என்ன போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்பு போட்டுக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம் தான். அதாவது க்ளோஸ்டு பேஸாக இருக்கிற எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயர் வந்து சூட் ஆகும். இது எங்க வந்து இது செட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராக்டர் நெல் இருக்கிற மிஷின், அதாவது ஹார்வெஸ்டர் இருக்குங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டரோட சவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லவுடாக இருக்கும். ஹார்வெஸ்டர் சவுண்ட் அதை விட அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம இந்த ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ணும்போது இது ரொம்பவே வாட்ச் கம்மியானதுங்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப சவுண்ட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். அது இல்லாமல் அது ஓப்பன் பிளேஸ்ல இருக்கும். நம்ம முன்ன சொன்ன வெஹிக்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ்ல இருக்கும், கொஞ்சமான பேஸ் தான் அங்கே இருக்கும். அங்கேயே 4 ஸ்பீக்கர் நமக்கு வந்து கொஞ்சம் வாட்ஸ்லேயே நமக்கு வந்து பிளே ஆனாலும் கூட நமக்கு அதிகமான எஃபெக்டாக தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ இன்புட் 4 இன்புட்டுமே கொடுத்துட்டேன். அதுலேயே நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1வது இன்புட் எது கொடுக்குறோமோ அந்த இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் வந்து அதே நம்பர்ல அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை அவுட்புட் எடுத்துக்கணும். அதாவது லெஃப்ட் ரைட்டு 1 2ல கொடுத்தோம்னா அதே மாதிரி 1 2ல லெஃப்ட் ரைட் எடுத்துக்கணும். 3 4 சரௌண்டிங் கொடுத்தோம்னா அதே நம்பர் அங்கே மென்ஷன் பண்ணி ஸ்பீக்கர் அவுட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம சரௌண்டிங் எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்புட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிரவுண்டு தான் இருக்கும். நம்ம வந்து சரௌண்டிங்கோட கிரவுண்டையும் லெஃப்ட் ரைட்டோட கிரவுண்டையும் ஒன்றா வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து சால்விங் பண்ணிக்கணும். நமக்கு அது தனித்தனியாக வந்து கிரவுண்ட் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எல்லாமே வந்து காமனாக ஒரே கிரவுண்டு தான் இது. அதில் நம்ம சால்விங் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் இந்த வீடியோவோட வயரிங்கை பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் எல்லா வயரிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தெளிவாக டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அப்லோட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் வேலை வந்து இது. உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ஒரு ஆம்பிளிஃபயர் செஞ்சிடறாங்க, இல்லை ஒரு 1/2 மணி நேரத்தில் செஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆம்பிளிஃபயர் செய்யறது ஈஸி தான். நம்ம அதாவது வீடியோ எடுக்காமல் நம்ம போல அதை மட்டுமே செஞ்சோம்னா 1 மணி நேரத்தில் ஒரு ஆம்பிளிஃபயர் கூட செஞ்சிடலாம். ஆனால் வீடியோவை எடுத்துட்டு ஆம்பிளிஃபயர் செய்யணும்னா ரொம்பவே அது கஷ்டம். வீடியோ எடுக்கணும், ஒரு நாளைக்கு ஆம்பிளிஃபயர் செஞ்சுட்டே வீடியோ எடுக்கணும், அதை வந்து எடிட் பண்ணணும், அதுக்கு டப்பிங் கொடுக்கணும், இன்னும் நிறைய வேலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ள ஒரு 2-3 நாள் வேலை இது எனக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம். அந்த கஷ்டத்துக்காக பார்த்து ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஆம்பிளிஃபயரோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னொரு நாளைக்குள்ள நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன்.
இந்த வீடியோவை நீங்க வந்து லேட்டா பாக்குறீங்க அப்படின்னீங்களா, நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்க அந்த ஃபுல் வீடியோ பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐ கார்டில் மேலே வந்து ஷோ ஆகும் உங்களுக்கு. ஐ பட்டன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுவும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எண்டு கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். எண்டு கார்டில் உங்களுக்கு இதோட தம்ப்லைனோட 4-way ஆம்பிளிஃபயர்னு சொல்லி வியூ ஆகும். அதை கிளிக் பண்ணி கூட நீங்க பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்த வீடியோ இல்லை, நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டு வரலையும் வந்து ஃபுல்லா வயரிங் டீடைல்ஸோட சொல்லி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோவோட லிங்க் கொடுத்துருப்பேன். அது மூலியமா போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆம்பிளிஃபயரோட வயரிங் கனெக்ஷனோட நான் போட்டிருப்பேன். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. அப்பதான் வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ பத்தின டவுட் ஏதாவது இருந்தாலும் கூட நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராமோட லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு ஆம்பிளிஃபயர் யாருக்குன்னா வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதுல போயிட்டு கூட டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க அதுலயும் கூட உங்க டவுட்ல வந்து கேட்கலாம். அதுல வந்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நமக்கு வந்து அதுல வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆம்பிளிஃபயர் பத்தின டவுட் ஏதாவது இருந்தாலும் கேட்கலாம். மற்றபடி உங்களுக்கு எதை பத்தின டவுட் இருந்தாலுமே யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அதுல நமக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. நானே ரிப்ளை பண்ணனாலும் குரூப்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவாங்க. அது மூலமா வந்து நம்ம தெரியாத விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஆம்பிளிஃபயர் ஏதாச்சும் வேணும்னாலும் கூட டெலிகிராம்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க, நாங்க கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிறோம். இப்போ இந்த போர்டு நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா தெரியும். இதோட கனெக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சால்விங் பண்ணி முடிச்சிட்டோம். இதுல நம்ம டயோடு வந்து சால்வ் பண்ணி பவர் சப்ளை கொடுக்குறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இதுல ஒரு டயோடு இருக்கும், இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இன்னொரு டயோடு கொடுக்குறோம். நமக்கு வந்து வோல்ட்டும் நமக்கு வந்து சீரா போகும். அதுவும் இல்லாம கொஞ்சம் போல இது வந்து வோல்டேஜ் டிராப் பண்ணியும் கொடுக்கும். நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம மாத்தி கொடுத்தாலும் கூட நமக்கு வந்து எதுவும் ஆகாது. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த டயோடு யூஸ் பண்றோம். கண்டிப்பா நீங்க அடுத்த வீடியோவை கண்டினியூஸா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையுமே வந்து தெளிவான விளக்கத்தோட முழு வீடியோவா நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தாலும் கூட இது கொஞ்சம் முதல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட கண்டிப்பா உங்களால அந்த ஆம்பிளிஃபயர் வந்து செய்ய முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போய் விபிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ போடுறோம், எத்தனை பேர் நம்ம வீடியோ பாக்குறாங்க அப்படின்னு கூட தெரியறது இல்ல. அதாவது வந்து எத்தனை பேர் பாக்குறாங்கிறது நமக்கு வந்து சர்வ் பண்ணிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் முழுசா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அது தெரியறது இல்ல. எத்தனை பேர் முழுசா பாக்குறீங்கன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஒரு 10 பேராவது இருந்தா எனக்கு அடுத்த வீடியோ பண்றது கொஞ்சமால வந்து மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு தூரம் நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்பவே நன்றி.